அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தன் கனவுகள் யாவும் அழிந்ததால் கைகேயி துடித்து அழுதல். பாடல் எண் 897. நொடியினிலே அழிந்ததவள் நோய் நெஞ்ச கனவும் கொடிதனும் தீ என மகனே கூறியதா மனமும் அடிபட்டே நொந்தாளே அவன் விளக்க கனத்தே துடித்தழுதாள் தன் பிழையால் துவண்டுள்ளம் நினைத்தே. இதுவே 897வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நொடியினிலே அழிந்ததவள் நோய் நெஞ்ச கனவும் என்ற முதல் வரிக்கான விளக்கம். மன்னர் தயரதரிடம் வரங்களை வாங்கி ராமனை வனத்துக்கு துரத்துவதில் வெற்றி பெற்று பரதனுக்கும் விரைவிலே பட்டத்தை சூட்டிவிடலாம் என்றெல்லாம் எண்ணி இருந்த அந்த கைகேயுடைய நோய் நெஞ்சம் என்கிற குற்றம் விளைவிக்கக்கூடிய அந்த நெஞ்சம் கொண்டிருந்த கனவுகள் யாவும் பரதன் கூறிய அந்த சினம் மிகுந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடியிலேயே அழிந்து போனது. அந்த கனவுகள் யாவும் குலைந்து போனது. கொடிதனும் தீ என மகனே கூறியதால் மனமும், தான் பெற்ற மகனாகிய அந்த பரதனே, நீ கொடியது ஆகிய அந்த தீயை போன்றவே மிகவும் கொடியவள் என்று அவன் கூறி அவளை விலக்கியும் வைத்து விட்டான். தாய் என்கிற அந்த உறவில் இருந்தும் அவளை விலக்கி வைத்து விட்டான். அவ்வாறு தான் பெற்ற மகனே அவ்வாறெல்லாம் கூறியதால் அவளுடைய மனமும் கூட அடிபட்டே நொந்தாளே அவன் விளக்க கனத்தே. அவளுடைய உள்ளத்திலும் அவள் அடிபட்டு வேதனைப்பட்டு தன்னுடைய மகனே தன்னை விலக்கி வைத்ததால் உள்ளம் கனத்து போய் துடித்தழுதாள் தன் பிழையால் துவண்டுள்ளம் நினைத்தே. தாங்க முடியாத வேதனையால் துடித்து அழுதாள். தான் செய்த குற்றங்களால் தன்னுடைய உள்ளமும் துவண்டு போய் அந்த குற்றங்களை நினைத்து அவள் அழுதாள். இவ்வாறெல்லாம் குற்றம் செய்து விட்டோமே என்று எண்ணி எண்ணி அவள் வேதனைப்பட்டாள். இதுவே 897வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 898வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.